இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னன்னா, நான் காசு குடுத்து, இங்க ரூபா குடுத்து வாங்குறேன் என் கோல்ட. அப்டின்னா நான் கோல்டு விலைய பத்தி நீங்க பேசும்போது டாலர் டெர்ம்ஸ்ல பேசுறீங்க. ஏன் நம்ம ஊர் காசு இதுல நீங்க பேச மாட்றீங்க? அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கு. எதனால சார் அப்படி? கோல்ட் பீயிங் அ கமாடிட்டி, கோல்டு வந்து அக்ராஸ் தி குளோப் எல்லா நாடுகளும் கோல்டு வந்து இன் சம் ஃபார்ம் அது அதர் மற்ற கண்ட்ரிஸ்ல வந்து இம்போர்ட் தான் பண்ணுறாங்க. இம்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு ஐட்டம்ஸும் வந்து டாலர் டேர்ம்ஸில் தான் அந்த டிரான்சாக்ஷன் நடக்குதும். பிகாஸ் டாலர் பீயிங் தி ஸ்ட்ராங்கஸ்ட் கரன்சி. ஸோ இந்தியாவும் பார்த்தீங்கன்னா கோல்டை இம்போர்ட் பண்ணுறாங்க, அது டாலர் டேர்ம்ஸில் தான் அந்த டிரான்சாக்ஷன் நடக்குது. அதனால டாலர் டினாமினேட்டட் கமாடிட்டியாக தான் கோல்டு இருந்துட்டு இருக்கு. ஸ்ட்ராங்கஸ்ட் கரன்சி டாலர் இருக்குன்னா டாலரால தான் நடக்குதுன்னு சொல்றீங்க. இப்போ கோல்டோட விலை ஏற்றத்துக்கும் இறக்கத்துக்கும் டாலருக்கும் சம்மந்தம் இருக்கா சார்? அதாவது டாலர் ஃப்ளக்சுவேட் ஆச்சுன்னா கோல்டும் ஃப்ளக்சுவேட் ஆகுமா? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டை இம்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஒரு டாலரோட விலை வந்து 60 ரூபான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 60 ரூபா கொடுத்துட்டு கோல்டை இம்போர்ட் பண்ணிட்டீங்க. இப்போ 5 வருஷம் கழிச்சு அந்த கோல்டோட விலை அப்படியே இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, ஆனால் டாலரோட விலை மட்டும் 60லேருந்து 70 ரூபாய் போயிடுச்சுன்னு வச்சுப்போம். இப்போ நீங்கள் இம்போர்ட் பண்ணும்போது கோல்டோட விலை அதே தான் இருக்கு. ஆனால் நீங்கள் எவ்வளோ கொடுத்து இம்போர்ட் பண்ணணும்? 20 ரூபா கொடுத்து 70 ரூபா கொடுத்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ டாலரோட ப்ரைஸ் அதிகம் ஆகும்போது கோல்டோட விலை அதேவா இருந்தாலும் கூட இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ்ல கோல்டோட விலை அதிகமாகும்.